கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான மாலை வேலைக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியுமாக தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் நல்லா இருக்கீங்க? இந்த கோவிட் டைமில், ஈவன் இந்த டஃபஸ்ட் டைம்லையும் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். ஸோ அதுதான் ஒரு பெரிய நம்பிக்கை, பெரிய விசுவாசம். மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில இயேசு மட்டும் தான் நம்ம கூட இருக்கணும். இயேசு கூட நம்ம இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம். உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து நம்ம அஞ்ச மாட்டோம். அஞ்சிடேன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்ல ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கு. ஓகே, நம்ம மரண இருளில் நடந்தாலும், இருள் சூழ்ந்த லோகத்தில் இருந்தாலும், என்னதான் நம்ம பாடு வந்தாலும், என்னதான் உபத்திரம் வந்தாலும், I will not be afraid of anything. That's what the word of God says, because we have a promised savior, we have a savior, we have a protector, we have a comforter, and above all, he is a father to us, and he knows how to take care of his son. So அவருக்கு எல்லாமே தெரியும். May God's name alone be glorified. We are studying book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நம்ம சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர்லையும் அந்த சாப்டர்ல போட்டிருக்கிற சில காரியங்களை கொஞ்சம் டீப்பாகவே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ 2 சபைக்கு எழுதப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம வந்து கடந்த 2 நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் we are going to see the third church, what Lord has revealed to them through an angel. அப்போ அந்த பெர்கம சபைக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இஃப் யூ ஆர் ஜாயினிங் அஸ் ஆன் ஃபேஸ்புக், எஸ், allow the Holy Spirit. நான் எப்பவுமே அதான் சொல்றது, it's not about me teaching the Bible, it's not about any man of God teaching the Bible. அவங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து அவர் ட்ரிகர் பண்ணும்போது தான் அந்த வேர்டு உள்ளால போக ஆரம்பிக்கும். நமக்கும் ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. So we are going to see the change. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நமக்குள்ளால உட்கொண்டு இருக்கும் போது ஏதோ ஒரு மாற்றம் நமக்கு தேவன் நம்மளோட வாழ்க்கையில கட்டளையிடுவார். அது நமக்கு தெரியாது. இன்மையில நமக்கு தெரியாட்டாலும் மறுமையில் நமக்கு அது ஒரு பலன் நமக்கு கண்டிப்பாக உண்டு. ஹல்லேலூயா. So before any further delay, I will start sharing the presentation with you. Thank you, Jesus. Hallelujah. Praise you, Jesus. We love you. Hallelujah. Okay. சர்ச் இன் பெர்கமம். பெர்கமோ சபையை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து எபிசி சபையை பத்தி பார்த்தோம், சிமர்னா சபையை குறித்து பார்த்தோம். 3வது சபை வேதத்துல போட்டிருக்கிறது வந்து சர்ச் இன் பெர்கமம். அப்போ இதோட ஹிஸ்டரி என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த சர்ச்சுக்கு வந்து காம்ப்ரமைசிங் சர்ச்னு சொல்லி பேரு, அல்லது அவங்க வந்து உலகத்தோடு சேர்ந்த ஒரு சபை, அது உலகத்தோட அப்பதான் கலக்க ஆரம்பிச்ச சபை அப்படின்னு கூட சொல்லலாம். இது காம்ப்ரமைசிங் வந்து எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி போட்டாங்க. உலகத்துல உள்ள காரியங்களும் அவங்க சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதை குறித்து நீங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்படிலாம் இந்த சபை ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் அஃபெக்ட் ஆகுச்சுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். பேசி சபையில எல்லாமே சூப்பரா இருந்தது, ஆனா அந்த லவ் மட்டும் கொஞ்சம் போக கம்மியாயிடுச்சு. அவங்களோட கம்ப்ளைண்ட் இருந்தது. சிமர்னா சபையில வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர பெர்சிக்யூஷன் இருந்தது. அதுலயும் வந்து அவங்க கொஞ்சம் அப்படி மேற்கொண்டு அப்படியே வந்தாங்க. அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இங்க பெர்கமம் சபையில என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்டரி நம்ம பார்த்தரலாம். பெர்கமம் சபை பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ரோமன் ப்ராவின்ஸோட கேபிட்டலா 25 இயர்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த பெர்கமம் ஏசியா மைனர்ல இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராவின்ஸ் அல்லது மேஜர் சிட்டி. இந்த சிட்டியில பாத்தீங்கன்னா நிறைய கல்டிசம் அப்பதான் உருவாச்சு. கல்டிசம்னா நிறைய ரிலீஜியஸ் கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரிலீஜியஸ் கல்ட்டுனா தேவையில்லாத அது எல்லாமே பிசாசோடது தான். ஆனா புது ரிலீஜன், புது டாக்டரைன்ஸ், அந்த மாதிரி நிறைய அப்பதான் வர ஆரம்பிச்சது. பேகன் கல்ட்ஸ், நீங்களாம் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அப்படி ஆயிரும், இப்படி பண்ணா அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புதுசா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. கண்டுபிடிச்சு நிறைய அந்த ஊர்ல இருந்தது பயங்கரமா. அப்ப இந்த இடத்துலதான் சீசருக்கு, அதாவது சீசருங்கிறது அந்த காலத்துல அந்த ரோமர் சாம்ராஜ்யத்துல இருந்த ஒரு ராஜா, அவருக்குன்னு ஒரு டெம்பிளை கட்டினாங்க இந்த இடத்துல அவருக்குன்னு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பிசாசுக்கு நிறைய டெம்பிள் பார்த்திருப்போம். இப்ப சீசருக்குன்னே ஒரு தனியா ஒரு டெம்பிள் கட்டணும், அவரை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த இடத்துலதான் அந்த டெம்பிள் கட்டினாங்க. அந்த டெம்பிள் கட்டினதுக்கு அப்புறம் சீசரை வர்ஷிப் பண்றதுக்குன்னு ஒரு தனியா கல்ட்டும் உருவாச்சு, தனியா ஒரு ரிலிஜனே உருவாச்சு. அந்த மாதிரி
ஸோ அப்போ இங்க பாருங்களேன், இங்க இந்த இந்த பெர்கமம் சபையில தான் இந்த கல்டிசம் நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. கல்டிசம், அதாவது சில கல்ட் இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்குள்ளேயே பார்க்கலாம். அதாவது வேதத்தின், அதாவது இந்த அவங்க கிறிஸ்டின் மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா வேதத்துக்கு நல்ல ஆப்போசிட்டா எல்லாருமே பேசுவாங்க. அவங்க வசனத்தை பேசுற மாதிரி தான் இருக்கும், ஆனா வசனத்தோட நேர்மாறான மீனிங்கை தான் அவங்க வந்து வெளியில கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி மக்களை தப்பான பாதையில வழி நடத்திட்டு போவாங்க. சரி, இதான் அதோட ஹிஸ்டரி பேக்ரவுண்ட். இது ஒன்று இருக்கு. இன்னொன்று, பெர்கமோட மீனிங் பார்த்தீங்கன்னா, அந்த கிரீக் வேர்டு வந்து பெர்கமோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கமோஸ்னா மேரேஜ்னு அர்த்தம். அப்போ அந்த மேரேஜ், இது என்ன மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா, சபை வந்து அது வரைக்கும் தேவனோட சார்ந்தது. அதாவது சபை வந்து மணவாட்டி, தேவன் மணவாளன். இவங்க 2 பேர் தான் அந்த அதாவது சர்ச் அண்ட் காட் ஆர் டுகெதர் அந்த மாதிரி தான் இருந்தப்பயே இவங்க சர்ச் காட் மேரிட் வித் வேர்ல்டோட சேர ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இதுக்கு முன்னாடி 2 சபையில பார்க்கும்பொழுது உலகம் அவங்களுக்குள்ளால வரல, இது உலகத்தோட இவங்க ஒட்ட ஆரம்பிச்சாங்க. அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். அப்போ நிறைய பெகின் கல்ச்சர் இருந்தது, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பயங்கர காட்லெஸ் கல்ச்சர் நிறைய இங்க இருந்தது. உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க. உலக பிரகாரமான பாவங்களும், உலக பிரகாரமான ஆடம்பரங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாமே சபைக்குள்ள வர ஆரம்பிச்சது. அதனாலதான் இது காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காம்ப்ரமைஸ் கிடையாது. தேவன் என்ன சொன்னாரோ அது மட்டும் தான் எங்களுக்கு, வேதம் என்ன சொல்லுதோ அது மட்டும் தான். ஆனா இவங்க வந்து பரவாயில்ல, இதையும் சேர்த்தா அவனும் தப்பு இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய டாக்டரனல் சேஞ்சு, ரிலிஜியஸ் சேஞ்சு, அந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சது. இதான் அதோட ஹிஸ்டரி பேக்ரவுண்ட். ஓகே, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தேவனை, இதை வந்து நம்ம எல்லா சபையிலும் பார்க்கும்போது ஒவ்வொரு தேவனையை ஃபர்ஸ்ட் வந்து மகிமைப்படுத்துற ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. அப்போ நமக்கு முன்னாடி பார்த்தோம், அது வந்து எல்லா வசனமும், அதாவது எல்லா சர்ச்சுக்கும் அவங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் த மெசேஜ் ஃப்ரம் த ஒன் வித் ஷார்ப் 2-edged sword. இரு கருக்குள்ள பட்டயம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ளை பட்டயத்தை உடையவர் என்று சொல்ல கடவுது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நல்லா புரிஞ்சிடும். ஷார்ப் 2-edged sword அல்ல double-edged sword. இது எப்படி, இந்த கருக்குள்ள பட்டயம்ங்கிறது வந்து 2 சைடுமே ஷார்ப்பா இருக்கு அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, ஒன்னு கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணா எதிரே நம்ம அடிக்கலாம். இது வந்து அப்போ இந்த கருக்குள்ள பட்டயம் வந்து தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை வந்து நம்ம கேர்ஃபுல்லா பயன்படுத்தும் போது, நம்ம வந்து அத்தாரிட்டியோட பயன்படுத்தும் போது அது எதிரியே நம்ம அழிக்க முடியும். அப்படி அந்த வேர்டை வந்து, அந்த வேர்டை படி நம்ம ஃபாலோ பண்ணல, அந்த வேர்டை வச்சு நம்ம வந்து ஒழுங்கா வாழ்க்கலன்னா அதே ஸ்வாட் நம்மளையும் அழிக்கும். அதான் 2-edged sword, double-edged sword மீனிங் அதான். இப்ப புரியுதுங்களா? ஆண்டவர் நியாயத்தை இருப்பது எப்படின்னா, வார்த்தையை வச்சுதான் இது நியாயத்தை இருப்பார். தேவனுடைய வசனத்தை வச்சுதான் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இந்த வசனத்தின்படி நம்ம நடந்தோமா, இந்த வசனத்தின்படி நம்ம வந்து ஒழுங்கா வாழ்ந்தோமா, இந்த வசனத்தின்படி செஞ்சோமா. அப்ப அதே வசனம் தான் அந்த 2 ஏஜ் இருக்கு. ஒரு ஏஜ் வந்து சாத்தான் அடிக்கிறதுக்கும், அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணா அவனை அழிக்கலாம். சாத்தானுடைய தன்மைகளோ அல்லது ஈவில் ஃபோர்ஸஸையோ மேற்கொள்றதுக்கு அந்த வார்த்தை இருக்குது. அதே வார்த்தை தான் நம்மளையும் நியாயத்தை இருக்கும். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை வந்து இரு கருக்குள்ள பட்டயம் சொல்றது. இரு கருக்குள்ள பட்டயம் 2 சைடுமே ஷார்ப்பா இருக்கு. ஒரு சைடு வந்து ஒழுங்கா பயன்படுத்தினா பிசாசு அடிக்கலாம், எதிரி அழிக்கலாம். இல்லாட்டி அது நமக்கே அழிப்பு, இது வந்து அழிய கொண்டு வந்தோம். நம்ம ஒழுங்கா அதை பயன்படுத்தாம, ஒழுங்கா யூஸ் பண்ணாம, ஒழுங்கா அதன்படி நடக்காம இருந்தோம் என்றால் அதே வசனம், அதே வார்த்தை நமக்கு நியாய தீர்ப்பாக முடியும். ஹல்லேலூயா. So that's why the word should be very careful. இதான் 2-edged sword மீனிங். ஹல்லேலூயா. எப்படி சொல்லிட்டு அந்த வசனத்தை நம்ம தேவன் கனப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த கமாண்ட், அவங்களுக்கு கமாண்டேஷன், அவங்களுக்குள்ள அந்த அப்ரிசியேஷன் என்ன பண்றாருன்னா, வெளிப்படுத்தல் 2:13 I know that you live in a city where Satan has his throne. இது நம்ம பார்க்கும்போது இது ஹிஸ்டரி வந்து பாபிலோன் தான் சாத்தானுடைய ஃபர்ஸ்ட் இதா இருந்தது, அவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சிருந்தான். அதுக்கப்புறம் இந்த சர்ச் ஏஜ்ல வரும்போது அந்த பாபிலோன்ல இருந்து அவனோட ஹெட் குவார்ட்டர்ஸை மாத்தி பிசாசானவன் அவனோட ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து இந்த பெர்கமோ இடத்துக்கு கொண்டு வந்தான். இதான் அப்போ வந்து அங்க பிசாசோடைய கோட்டையாக இருக்குது, பிசாசோடைய த்ரோனா இருக்குது, பிசாசோடைய சென்டர் பாயிண்டா இருக்குது. பிசாசோட சென்டர் ஆப்ரேஷனலா இருந்தது. இங்க இருந்து அவன் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ இந்த இடத்துல வந்து பிசாசோடைய த்ரோன் இருக்குன்னு இங்க வந்து வசனமும் சொல்லுது, ஹிஸ்டரியும் அதே தான் சொல்லுது. பாபிலோன்ல அவன் வந்து இந்த நெபுகாத்நேசர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவன் அங்கதான் அவனோட சாம்ராஜ்யம் வச்சிருந்தான், அவனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கதான் இருந்தது. அதுக்கப்புறம் he transferred to the
இங்க பெர்கமோஸோட பட்டணத்துக்கு அவன் ஹெட் குவார்டர்ஸை கொண்டு வந்தான், அவன் த்ரோன். yet you have remained loyal to me. இந்த உங்க பகுதியிலேயே அவன் வந்து ஹெட் குவார்டர்ஸை வச்சு அவன் அவ்வளவு தலை விரிச்சு ஆடினாலும் நீங்க எனக்கு உண்மையா இருந்தீங்க. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் சாத்தான் கொண்டு இருக்கிற இடத்திலேயே உங்களுக்குள்ள எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்தியப்பா என்னப்பட்டும் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னப்பட்டும் இதை நம்ம பார்க்கலாம். அதை பாருங்களேன். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கு, அவனுடைய இடத்துல நீங்க வந்து குடியிருக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்க என்னுடைய நாமத்தை மட்டும் நீங்க பற்றி கொண்டு எனக்கு உண்மையா இருந்தீங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இந்தியா வந்து இட் ஹாஸ் பிகம் எ த்ரோன் ஃபார் சேட்டன். ஏன்னா வந்து அவ்வளோ தேவர்கள் இருக்கு, அவ்வளோ பிசாசோட கோட்டைகள் இருக்குது, நிறைய இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 303 கோடி தேவர்கள் மற்ற எந்த தேசத்திலையும் எந்த ராஜ்யத்திலையும் கிடையாது. அப்போ இங்க வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருந்தும் இன்னைக்கு வந்து நம்மளெல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்காருன்னா அதுக்கு வந்து தேவனுடைய சுத்த கிருபை ஒண்ணு. ஏதோ நம்ம பெருசா வந்து பரிசுத்தவான்கள்னால ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுக்கல, தேவனுடைய சுத்த கிருபை நிமித்தம் நம்ம வந்து தேவனுக்கு லாயலாக இருக்கிறோம். ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 90% வந்து ஒரு 85 to 90% வந்து விக்கிரகத்துக்கு பின்னாடியும் பிசாசோட த்ரோனுக்கு பின்னாடி தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனோட த்ரோன் இங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா வந்து ஆண்டருக்குள்ள வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கடைசி நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரப்போகுது. அப்ப இந்த சாத்தானோட சகல தந்திரங்களும் அவனுடைய சிங்காசனங்களும் முறியடிக்க ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. சோ அதற்காக தான் தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் வசனத்தில் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். சாத்தானுடைய த்ரோன் சிங்காசனம் இந்த தேசத்தை விட்டு உடையும். ஹல்லேலூயா. அப்போ இப்படி அவங்க வந்து அவ்வளவு விக்கிரக கோட்டை இருந்தும் அந்த ஜனங்கள், அந்த பெர்கமோஸ் பட்டணத்துல இருந்த ஜனங்கள் வந்து தேவனுக்கு உண்மையா இருந்தாங்க. ஃபைன். அப்புறம் you refuse to deny me even when Antipas my faithful witness was martyred among you there in Satan city. ஆன்டிபாஸ் வந்து நல்ல ஒரு ஊழியக்காரன், தேவனுக்காக வைராக்கியமா இருந்தது. அவன் ரத்த சாட்சியாக மறிக்கும் போது கூட இவங்க பயந்து யாருமே வந்து திருப்பி விக்கிரகத்துக்கு பின்னாடியோ சாத்தானுக்கு பின்னாடியோ யாருமே போகல. இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட விசுவாசம் வந்து சோதனைப்படும். ஒரு மரண லெவலுக்கு வரும்பொழுது எல்லாரும் பயந்து பின்வாங்கிடுவாங்க. எனக்கு எதுக்கு அந்த வீண் பிரச்சனை, சரி நம்ம இப்படி சொல்லிட்டு வந்துருவோம், அந்த இடத்துல தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மறுதளிக்கிற நாட்களாக நிறைய பேருக்கு. ஆனா இந்த இடத்துல அவ்வளவு ஓப்பனாக வெளியரங்கமாக அந்த பட்டணத்துல அந்த ஊழியக்காரங்களை கொன்னா கூட அந்த ஊர் ஜனங்கள் வந்து திருப்பி அந்த பிசாசு பக்கம் போகவே இல்லை. அதான் சொல்ற பாருங்க, you refuse to deny even when Antipas my faithful witness was martyred among you there in Satan city. Hallelujah. So நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இருக்கும். ஏதோ இனிமே நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து பாருங்களேன் பயங்கர மரணங்கள் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து திடீர்னு அந்த ரத்த சாட்சிகளை மறிப்பாங்க, அங்க மறிப்பாங்க, அங்க உபத்திரத்தின் மூலமாக மறிப்பாங்க. அது இல்லாம some religious fanatics அவங்க மூலமாக வந்து நிறைய காரியங்கள், அதாவது ஒரு கொலை மிரட்டலோ கொலையோ அடிச்சு கொள்றதோ இந்த மாதிரி நடந்தா கூட don't ever lose the faith in Christ. ஏன்னா இது எல்லாமே தேவனுக்கு தெரியும். இங்க பாருங்க, இங்க பெருங்கம பட்டணத்துல இருந்த மக்கள் வந்து அந்த ஊழியக்காரரை அடிச்சு கொன்னா கூட இவங்க யாருமே தேவனை விட்டு விலகல. நமக்குன்னா ஒரு பெரிய கேள்வி வரும், ஏன் தேவன் காப்பாத்திருக்கலாம்ல, நாங்க வந்து உயிருள்ள தேவனை தானே ஆராதிக்கிறோம், ஏன் அவர் காப்பாத்திருக்கலாமே, ஏன் இப்படி விட்டுட்டாரு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விசுவாசத்துல பின்வாங்குற நிலைமை உண்டு. அதனாலதான் பவுல் ரொம்ப அழகா சொல்வாரு, மரணமே வந்தாலும், ஏன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதை சொன்னாரு, என்னை ஆண்டவர் வந்து அந்த அக்னி சூளையில என்னை காப்பாத்தாமல் போனாலும் அவரை மட்டும் தான் சேவிப்பேன். சோ அந்த ஒரு விசுவாசம் வேணும். ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை இந்த பூமிக்காக வாழல. இந்த பூமியில வந்து பெரிய ராஜ்யத்தை கட்டி நான் வந்து ஒரு 120 வருஷம் வரைக்கும் நான் இருந்துட்டு என்னோட பேரு புகழ்லாம் நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்க வருவேன், அப்படி கிடையாது. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் வச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. அவரோட சித்தம் நிறைவேறினதுக்கும் அப்புறம் தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போயிருவார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாரும் ஓடுற ஓட்டம் எங்க இருக்குன்னா அவருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த பூமியில நம்மளோட ராஜ்யத்தை கட்டுறதுக்காகவோ, பூமியில நான் கார் வாங்கி வீடு வாங்கி பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எனக்கு பேரு புகழ் வந்து அப்படியே என்னோட பேர் அழியாமல் இந்த பூமியில இருக்குன்னு நம்ம பாக்குறோம். முடியவே முடியாது. இனிமேல் நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நம்மளுடைய பேரு புகழுக்காக இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாமே போதும். ஹல்லேலூயா. சரி,
இவங்களை அப்ரிஷியேட் பண்றாரு. நீங்க வந்து பிசாசோட கோட்டையில இருந்தும் நீங்க வந்து எனக்கு உண்மையா இருக்கீங்க, லாயலா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள கம்ப்ளைண்ட் ஒண்ணு இருக்கு. இங்கதான் அவங்க உலகத்தோட கலக்குறாங்க. என்ன பிரச்சனை வருது? அது வரைக்கும் ரத்த சாட்சியை பார்த்தும் ஒருத்தனை அடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் பார்த்து இவங்க வந்து உண்மையா இருக்கிறாங்க. ஆனா சில ப்ராப்ளம் சர்ச்சுக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம் கொண்டு வந்தாங்க பாருங்களேன். பட் ஐ ஹேவ் a few complaints against you. அடுத்தது வெளிப்படுத்தல் விசேஷம் 2:14-15 you tolerate some among you whose teaching is like that of Balaam, who showed Balak how to trip up the people of Israel. இது வந்து the doctrine of Balaam சொல்லுவாங்க. ஓகே, இந்த இந்த பாலாம் வந்து எங்க பார்க்கலாம்னா என்னாகமத்துல நீங்க பார்க்கலாம், புக் ஆஃப் நம்பர்ஸ்ல பார்க்கலாம். புக் ஆஃப் நம்பர்ஸ் 22வது அதிகாரத்துல இருந்து 25வது அதிகாரம். அப்போ பாலாக் வந்து அதாவது எப்படின்னா the children of Israel வந்து அப்போ வந்து அங்க கானான் தேசத்துல இருந்து எஜிப்ட்ல இருந்து கானான் தேசத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப லேண்ட் ஆஃப் மோவாப் வரும்போது அங்க மோவாபைட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் மோவாபைட்ஸ் பயங்கரமா இருக்காங்க. அங்க வந்து அந்த மோவாப் ராஜா பேரு தான் பாலாக். அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஐயோ இவங்க எல்லாம் கடல் போல வந்துட்டு இருக்காங்க, இவங்க வந்தா நம்மள எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவனுடைய மனுஷன் உண்டு, அவன் பேரு தான் பாலாம். அப்ப அவரை கூப்பிட்டு அவர் வந்து சபிச்சா இவங்க எல்லாமே ஒண்ணு இல்லாம ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்சு அவருக்கு வந்து சொல்லி அனுப்புவார். அப்ப ஆண்டவர் அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் போவாங்க அவரை கூட்டிட்டு வரதுக்காக, வரமாட்டேன்னு பாரு. செகண்ட் ஒரு குரூப் போவாங்க, திருப்பி இவர் நைட்டு ஜோம் பண்ணி பார்ப்பாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போ. இந்த இடத்துலதான் ஆக்சுவலா இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் போற வழியில அந்த டாங்கிக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சல் வந்து நின்றுவாங்க. அதாவது ஆண்டவர் இவருக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும். இவர் அந்த தேவதூதனை பார்க்க மாட்டாரு. இவர் அந்த டாங்கியை போட்டு அடி நடிப்பார். ஏன் நீ போக மாட்டேங்கிறன்னு நடிப்பாரு. அப்புறம் 3வது அடி அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டாங்கி வந்து பேச ஆரம்பிக்கும். இதெல்லாமே நமக்கு இந்த சம்பவம் தெரியும். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அவரு அங்க திருப்பி அந்த ராஜா கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அவர் சொல்லுவாரு, இங்க பாரு கடற்கரை மணலை போல ஒரு ஆளுங்க வந்துட்டு, இவங்க வந்தா நம்மளோட தேசத்தை எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க, இவங்களை நீ சபிக்கணும், அதுக்குதான் உனக்கு கூப்பிட்டுருக்குன்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் இடத்துக்கும் கொண்டு போவார். 3 டிஃப்ரெண்ட் இடத்துலயும் சபிக்காம ஆசீர்வதிச்சுட்டு வந்துருவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மோவாப் ராஜா வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு பிளான் போடுவாங்க. சரி, அவங்கதான் நம்ம கிட்ட வந்தாச்சு, இவங்க கொஞ்சம் இது மலையில இருக்காங்க. இங்க மோவாப் ராஜா இந்த பாலாக் என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருக்கிற அழகான பெண்ணுங்கள் எல்லாத்தையும் அனுப்புவார் செடியூஸ் பண்றதுக்காக, ஏமாத்துறதுக்காக. இவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து சரி அழகான இருக்கிற பொண்ணுங்களா இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து தப்பான உறவுல ஈடுபட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதே ஒரு பாவம். ஆண்டவர் வந்து வேற எந்த ஒரு இதுலயும், அதாவது விக்கிரகத்தை வணங்குற கிட்ட நீங்க சேரவே கூடாதுங்கிறாங்க, இங்க வந்து பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஃபெஸ்டிவலுக்கு எல்லாம் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வா, நீ எங்க ஊர்ல ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது, வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விக்கிரகத்தை இவங்க கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன், இது வந்து செடியூசிங் ஸ்பிரிட். அதே போலதான் இங்க பாருங்களேன், இங்க டீச்சிங் ஆஃப் பாலாம், who showed Balak how to trip up the people of Israel, he taught him to sin by eating food offered to an idols and by committing sexual sin. இந்த 2 பாவம் தான் அந்த பாலாக் ராஜா இருக்கும்போது செஞ்ச காரியம். அப்போ இதான் அந்த டாக்டரின் ஆஃப் பாலாம் வந்து என்னன்னா இதுதான், அதாவது ஒரு பெண்கள் மூலமாக சபைக்குள்ள வந்து சபையில் உள்ள மக்களை வந்து ஏமாத்தி வஞ்சித்து அவங்களோட டிராப்ல விழ வச்சு, அந்த விழுந்தது நிமித்தம் அந்த விக்கிரகங்கள் உள்ள வந்துடும். எப்படி சாலமன் ராஜா பாருங்களேன், அவரு இதே டிராப்ல தான் மாட்டினாரு. இதே டிராப்னா என்னன்னா, நிறைய பெண்களை இது வந்து கல்யாணம் பண்ணாரு. அதாவது இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் இல்லாமல் வெளி தேசத்தார் உள்ளவங்க, வெளி ஜாதியார் உள்ளவங்களை விக்கிரகத்தை கூப்பிடுறதுனால அவங்க வணங்குற விக்கிரகங்கள் எல்லாமே இவருக்குள்ள வர ஆரம்பிச்சது. கடைசியில அவரோட நேம் வந்து அந்த ஃபெய்த் லிஸ்ட்லயே இல்லையே. சோ சேட். அவ்வளவு ஞானம் இருந்தும் பாருங்களேன், அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி போய் விழுந்தனால எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்களேன். இங்கேயும் அதே போலதான், இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷுவல் சின்ல போய் மாட்டினாங்க. அது மாற்றுறது நிமித்தம் இவங்க வந்து அதுக்கப்புறம் ஸ்லோவா அவங்க கும்பிடுற அந்த சாக்ரிஃபைசஸ், அந்த ஈவினிங் நடக்கிற அந்த பார்ட்டிக்கு எல்லாம் போய் அங்க இருந்து அந்த விக்கிரகத்தை எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த விக்கிரகத்துக்கு படைச்ச ஃபுட் எல்லாம் சாப்பிடுறாங்க, விக்கிரகத்தை கொண்டு வராங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஆண்டவருடைய கோபாக்கினி இவங்க பயங்கரமா வருது. இது வந்து அந்த பாலம், அது வந்து நம்பர்ல இருக்கும் என்னாகமத்துல. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து உங்களை அழிக்க போறேன், நீங்க வந்து நான் எது பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனோ அது வந்து நீங்க வந்து இங்க வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நான் பாக்குறேன். அப்போ
மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லிடுவாரு, இங்க பாரு, அதாவது சில ஆண் மக்கள் எல்லாமே அங்க உள்ள பெண்களோட சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, நான் இப்போ தேசத்தை அழிக்க போறேன்னு. உடனே ஐயோ சரின்னு சொல்லிட்டு அப்போ மோசஸ் வந்து ஒரு ஃபைனல் வார்னிங் கொடுப்பாரு, யார் யார் பண்ணீங்களோ அவங்களாம் முன்னாடி வாங்கன்னு. அப்படி வார்னிங் கொடுத்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் என்ன பண்ணுவான், அப்பந்தான் அந்த மோவாப்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு ஒரு லேவி கோத்திரத்துல இருந்து ஒருத்தர் பார்த்து வந்து ஓடி வந்து கத்தி வச்சு அவங்க 2 பேத்தையும் கொண்டுருவாங்க. அந்த கொன்னதுனால, ஏன்னா அந்த டைம்ல ஆண்டரோட டிஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. அங்க வந்து ஒரு பெரிய பிளேக் வந்துருச்சு. அந்த பிளேக் வந்து ஆண்டரோட கோபாக்கினால ஒரு பெரிய பிளேக் வந்து ஒரு 42,000 ஜனங்கள் அப்ப வந்து சாக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல காலம் இவங்க போய் கொன்னதுனால 42,000 ஜனங்களோட முடிஞ்சுது. இவங்க பண்ண தப்பு பாருங்களேன், ஒரு 42,000 பேர் அதுல அழிஞ்சு போனாங்க. ஹல்லேலூயா. சோ அப்ப இது வந்து எவ்வளவு மோசமான, இது வந்து சபைக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளால வருது. இந்த செக்ஷுவல் சீன் மூலமாக அந்த விக்கிரகம் உள்ளால வருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு பாவம், இது வந்து ஏற்கனவே வந்து இவங்க பண்ணாங்க, சிமர்னாவும் இதே தப்பு பண்ணாங்க. யூ ஹேவ் சம் நிக்கோலட்டியன்ஸ் அமாங் யூ ஹூ ஃபாலோ த சேம் டீச்சிங். நேத்திக்கு நம்ம பார்த்தோம் நிக்கோலட்டியன்ஸ் என்ன டீச்சிங் பண்ணுவாங்க. அந்த ஹோலி மென் ஆஃப் ஆர்டர், அந்த சபைக்குள்ள அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வர பாவங்கள். அதாவது டாப் மோஸ்ட்ல இருக்கவங்கள பயங்கர ஹோலி, அது கீழே வந்து ஹோலி, அது கீழே வந்து அப்போ அந்த ஆர்டர், அப்போ உள்ளாலையும் அந்த வந்து சபைக்குள்ள எலெக்ஷன் கொண்டு வர்றது, அது எல்லாமே அப்போ தான் அந்த சபைக்குள்ள அந்த சர்ச்சுக்குள்ள எப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மட்ல அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்றாங்களோ, தென் இட்ஸ் நாட் அ சர்ச் அட் ஆல். ஹல்லேலூயா. அப்ப இந்த 2 பாவம் இந்த இதை குறிச்சு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்டா வச்சிருக்காரு. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த டாக்டரின் ஆஃப் பாலாம் ஏன் இவ்வளவு கிளியரா சொன்னேன்னா, தென் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். என்னாகமத்துல இதான் போட்டிருக்கு. இஃப் யூ ஃபைண்ட் டைம், நீங்க என்னாகமம் 22 இருந்து 25 பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவங்க எப்படி வந்து தப்பிச்சாங்கன்னு. ஏன்னா அந்த பாலாக் ராஜா வந்து பாலா மூலமாக ஒரு சபிக்கணும்னு நினைச்சாரு, முடியல. அவர் இன்னொரு பிளானை போட்டு அழகான பெண்கள் அங்க அனுப்பி அங்க ஏமாத்துறாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சஸ்ல, பெரிய சர்ச்சஸ், நல்ல ஆண்டருக்காக இருக்கிற வைராக்கியமா இருக்கிற சர்ச்சஸ்ல இந்த செடியூசிங் ஸ்பிரிட் பயங்கரமா இருக்கு. செடியூசிங் ஸ்பிரிட் வந்து இதர் விமன் மூலமாவும் இருக்கலாம், மென் மூலமாவும் இருக்கலாம். ஆனா மேக்சிமம் விமன் மூலமாக தான். நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன். இன்னைக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் முன்னாடி ஒரு வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன். டிபி ஜோஷுவா இஸ் a mighty man of God. அங்க வந்து நைஜீரியாலாம் ஆண்டவர் அவர் பெரிய பயன்படுத்திட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் சண்டே சர்வீஸ்ல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது then Lord told him, அப்ப சண்டே சர்வீஸ் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நிறைய செடியூஸ் பண்றதுக்காக இங்க நிறைய விமன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் கமெண்ட் பண்ற, ஐ கமெண்ட் ஆல் தி செடியூசிங் ஸ்பிரிட் டு கம் அவுட். உடனே அங்க அது பெரிய சர்ச், ஒரு சர்ச்ல எப்படியும் 4,000-5,000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. கரெக்டா ஒரு 6ல இருந்து 10 பேர் அங்க செடியூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆக்வர்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ல வராங்க. உடனே இவர் ஜோம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவிகள்லாம் வெளியில போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு விடுதலை கிடைக்குது. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். அப்போ இதே போலதான் இவர்களும், அதாவது இந்த பெருகமம் சபையும் இப்படிதான் ஏமாந்தது. ஆசை காட்டி ஃபர்ஸ்ட் கொஞ்சமா செக்ஷுவல் சின்ன உள்ளால கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் விக்கிரகம் வரும், விக்கிரகத்தை படைச்ச காரியங்களை சாப்பிடுவாங்க, ஒரு சாபத்தை உண்டு பண்றாங்க. இந்த 2 கம்ப்ளைண்ட் தான் இவங்க மேல வச்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த டாக்டரின் ஆஃப் நிக்கோலட்டியன்ஸ். அப்போ இதை குறித்து நேற்று நம்ம டீட்டெயிலாகவே பார்த்தோம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், நேற்றுக்குள்ள வீடியோவை நீங்க ரீகேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது புரியும். அதுக்கப்புறம் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு, பாருங்களேன், மனம் திருந்துங்க. ஏன்னா வந்து செக்ஷுவல் சின் உள்ளால வந்துருச்சு, விக்கிரகம் உள்ளால வந்துருச்சு, பிளஸ் வந்து இந்த மாதிரி இந்த ஆர்டர், அந்த ஹோலி மென் ஆஃப் ஆர்டர், அந்த ஹோலி ஆர்டர்ஸ் அதெல்லாமே வருது. பிளஸ் வந்து சபைக்குள்ள அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே உள்ளால வருது. நான் பேர் இவன் என்னதான் தேர்ந்தெடுக்கணும், நான் தான் பெரிய, நான் சொல்றதா நீ கேட்கணும். டாப் லெவல்ல இருந்து, அதாவது போப்பு, கார்டினல், ஆர்ச் பிஷப் அதெல்லாமே அப்பதான் வருது. இதெல்லாமே உள்ளால இந்த சபையிலும் பிரச்சனை இருக்கு. ஆனா மெயின் பிரச்சனை இவங்களுக்குள்ள அந்த விக்கிரகம் உள்ளால வந்துருச்சு. சரி, அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ரிப்பென்ட் ஆஃப் யுவர் சின், வெளிப்படுத்தல் 2:16, ஆர் ஐ வில் கம் டு யூ சடன்லி அண்ட் ஃபைட் அகெயின்ஸ்ட் them with a sword of my mouth. நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக முன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். நல்ல ஞாபகம் இருக்குங்களா? இந்த பெருகமம் சபையை ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்ன சொன்னாரு? இருக்கருக்குள்ள பட்டயம் சொன்னாரு. வெளிப்படுத்தல் 2:12 இருக்கருக்குள்ள பட்டயம் அவர் வாயிலிருந்து வர வார்த்தை. அப்போ அதை வச்சுதான் அவர் நியாயம் தீர்க்க போறார். அப்ப பாருங்களேன், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா முன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நீங்க நம்ம மனம் திரும்பாம அப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அதாவது இங்க
இதுக்கு முந்தின வசனத்துல போட்டிருக்கிற காரியங்களை படி நம்ம அப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அதாவது விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்து, செக்ஷுவல் சின்னுக்கு இடம் கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த நிக்கோலட்டியன்ஸோட டீச்சிங்ஸ்ல நம்ம வந்து ரொம்ப அப்படி பாரம்பரியமா பிடிச்சிட்டு, நான் பதவிக்காக தான் சபையில உட்காந்துருக்கிறேன், எலெக்ஷனுக்காக தான் சபையில உட்காந்துருக்கிறேன், அதுதான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு அப்படியே இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? தட் இஸ் அ சின். repent of your sin or I will come suddenly. நான் சீக்கிரமாக வந்துடுவேன் and fight against them with a sword of my mouth. அப்புறம் அவரோட வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு நியாயத்திருப்பாரு. அந்த வாயிலிருந்து அவரோட வார்த்தை தான் நமக்கு வந்து ஒரு வேத வசனம் மாதிரி நம்ம கையில கொடுத்துருக்கிறார். அப்போ ஒவ்வொரு வார்த்தையின் மூலமா தான் நமக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. நம்ம மனம் திரும்பாவிட்டால் நமக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் நடக்கும். ஹல்லேலூயா. இது கொடுத்துட்டு ஃபைனலா ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார், ஒரு வார்னிங். பாருங்களேன் எவ்வளவு அழகா வந்து ஒவ்வொரு சபைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்க சபையில உள்ள அந்த அப்ரிசியேஷன் நடக்குது. அங்க உள்ள கம்ப்ளைண்ட் என்ன? ரிப்பெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து வார்னிங் என்ன இருக்கு? அதுக்கப்புறம் ப்ராமிஸ். நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அதையும் குறித்து பேசுவாரு. வெளிப்படுத்தல் 2:17 anyone with ears to hear. இது நம்ம எல்லா வசனம் எல்லா சபையிலும் இந்த வசனம் கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க பாத்துக்கோங்க. எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் சொல்றபடிதான் நடக்கும்னு சொல்லி நம்ம நேத்திக்கு நம்ம பார்த்துட்டோம். Okay, here's must listen to the Spirit and understand what he is saying to the churches. To everyone who is victorious. நீங்க எல்லாம் மனம் திரும்பி இந்த விக்கிரகத்தெல்லாம் விட்டுட்டு, செக்ஷுவல் சின் எல்லாம் விட்டுட்டு, அதே மாதிரி நிக்கோலட்டியன்ஸோட டீச்சிங்ஸ் எல்லாம் படி நீங்க வாழாதபடி நீங்க வந்து மனம் திரும்பி உண்மையாலுமே சபையாக தேவனுக்காக நீங்க ஆராதிச்சு அந்த விக்டோரியஸா நீங்க வந்துட்டீங்கன்னா, I will give some of the manna that has been hidden away in heaven. மறைப்பொருளை நமக்கு கொடுப்பார். ஜெயங்கொலவுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, மறைவான மன்னாங்கிறது வந்து மன்னா வந்து அந்த நாட்கள்ல வந்து வனாந்தரத்துல வரும்பொழுது இவங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு ஃபுட். அப்போ அது வந்து இன்னொரு வசனம் போட்டிருக்கு, தூதர்கள் சாப்பிடுற ஒரு ஃபுட். அப்போ வந்து அது ஹெவன்லி ஃபுட். அதுக்குதான் இங்க சொல்றாங்க some of the manna that has been hidden away in heaven. அப்போ மறைவான மன்னா, ஏற்கனவே வந்து வெளிப்பட்ட மன்னா வேற, ஹிடன் மன்னா வேற. அப்போ அந்த மறைவான மன்னாங்கிறது வந்து என்னன்னா தேவனுடைய இந்த சீக்ரெட்ஸ், தேவனுடைய அறிகின்ற அறிவில். அப்போ வந்து தேவன், அதாவது நமக்கு இப்ப தெரியப்பட்ட காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1% கூட இருக்காது பூமியில. அதாவது மனுஷர்கள் வெளிப்பட்ட காரியங்கள் 1% கூட இருக்காது. நம்ம வேதத்தின் மூலமாகவோ தேவனுடைய ஞானத்தின் மூலமாக ஒரு மேக்சிமம் 1 or 2% தான் நமக்கு வந்து தேவனை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஹெவன்ல உள்ள நிறைய சீக்ரெட்ஸ் அவரை பத்தி அறியணும், அவரோட காரியங்களை பத்தி அறியணும்னா ஒவ்வொன்றா நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம இந்த பாவத்தோட நமக்கு வந்து தேவனுடைய ஞானத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனோட வளர முடியாது. அப்போ அந்த மன்னாங்கிறது வந்து ஒரு ஃபுட், அது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஃபுட். அப்போ ஆவிக்குரிய ஒரு உணவு நமக்குள்ள போனாதான் ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு இருக்கும். அது ஹிடன் ஃபுட். இது கொடுப்பேன்னு சொல்லிட்டு, அண்ட் ஐ வில் கிவ் யூ ஈச் ஒன் a white stone. இது வந்து ஒயிட் ஸ்டோன் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் அவங்களோட பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியத்தை கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ஸ்டோன் வில் பி என்கிரேவ்ட் a new name that no one understand except the one who receives it. அல்லேலூயா. சரி, நம்மளுடைய அதாவது நம்ம மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தால கழுவப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது நம்மளுடைய நாமம் அங்குள்ள ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும் அப்படின்னு போட்டிருக்கு வேத வசனம். அப்போ இங்க வந்து இந்த ஒயிட் ஸ்டோன் ரெப்ரசன்ட்ஸ் த பியூரிட்டி. அப்படி நம்ம மனம் திரும்பிட்டோம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி வந்துட்டோம்னா, ஒன்னு வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா க்ரோ ஆகும், செகண்ட் வந்து அது பரிசுத்தமாகும், தேர்டு வந்து அது வந்து தேவனுடைய நாமம் அந்த பரிசுத்தத்துல எழுதியிருக்கும். அதாவது நம்மளுடைய இருதயத்துல எழுதியிருப்பாரு. அதாவது நம்மளுடைய நாமத்தை அங்க வந்து என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டோன்ல என்கிரேவ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டோன் வில் பி என்கிரேவ்ட். இப்ப கல்லுல வந்து என்கிரேவ் பண்ணா அது அழிக்க ரொம்ப கஷ்டம். நம்ம தண்ணியில என்கிரேவ் பண்றது வேற, மணல்ல என்கிரேவ் பண்றது வேற. ஆனா கல் என்கிரேவ் பண்ணா இட்ஸ் லைக் பெர்மனன்ட் ஃபார் காட். அப்ப இதே போல நம்ம விக்டோரியஸா இருந்தா we have a permanent life which we can receive. அது வந்து யாருக்குமே புரியாது. இப்ப நிறைய பேர் வந்து இப்ப கிறிஸ்டியன்ஸே நிறைய பேர் ஹெவனை நம்புறது இல்ல, ஹெல்ல நம்புறது கிடையாது, நித்திய ராஜ்யத்தை நம்புறது கிடையாது. ஏதோ இந்த பூமியில வாழணும், ஏதோ நம்ம வந்து கடமைக்கு இருக்கணும்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இது கிறிஸ்டியன்ஸோட நிலைமை இப்படின்னா மற்றவர்களோட நிலைமையெல்லாம் பாத்துக்கோங்க. அப்ப அதனாலதான் இங்க சொல்றாரு, இதெல்லாம் வந்து யாருக்குமே இப்ப உங்களுக்கு புரியாது. நோ ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸப்ட் ஒன் ஹூ ரிசீவ்ஸ் இட். அப்போ தேவனுடைய ரட்சிப்பை யாராரு வந்து அனுபவிச்சாங்களோ அவங்களுக்கு தான் உண்மையாலுமே இதை குறிச்ச உள்ள சீக்கிரட்டா அவங்களுக்கு புரியும். மற்றவங்களுக்கு புரியாது. வெளியில இருந்து பாக்குறவங்க நம்மளே முட்டாள் நினைப்பாங்க.
உண்மையாலுமே நம்ம இயேசு கிறிஸ்து ருசித்து கொண்டு அவரோட ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் we know the importance of the salvation, we know the importance of the way towards the heaven, and we all knows why we are living like this. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது அது நம்ம ஒரு முட்டாள் தான் நினைப்பாங்க. அதுதான் இங்க சொல்றேன், no one can understand except the one who receives it. அப்ப ரட்சிக்கப்படுறவனுக்கு மட்டும்தான், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு மட்டும்தான், பாவ மன்னிப்போட நிச்சயத்தை நமக்கு பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். All others, they don't understand the things happening. Hallelujah. The next one. Okay. இதான் அந்த ப்ராமிஸ் கொடுத்துட்டு, அப்போ இதோட நம்ம சர்ச் ஹிஸ்டரியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம் இந்த சபைக்கு. ஒன்று பார்க்கும்பொழுது இங்க என்ன நடந்ததுன்னா, இந்த காம்ப்ரமைசிங் சர்ச், ஏதாவது பெர்கமம், இதோட ஆக்சுவல் ஹிஸ்டரி நம்ம தோண்டி பார்க்கும்பொழுது இந்த சபையில என்னென்ன நடந்தது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்கமம் வந்து சேட்டனோட த்ரோனா இருந்தது. அப்போ when Attulius III அவர் தான் வந்து அங்க கிங்கா இருக்கும்போது அப்பதான் அங்க வந்து இந்த ஹைராக்கிலாம் வருது. அதாவது இப்ப நம்ம இந்த நிக்கோலடியனோட அந்த டாக்டரினோட ஹைராக்கிஸ்லாம் அப்பதான் அங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க வந்து சபைக்குள்ள கொண்டு வராங்க. என்ன நடக்குதுன்னா, அப்போ சேட்டன் வந்து அங்க பாபிலோன்ல இருந்து அவனோட த்ரோனை இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பயங்கர பெர்சிக்யூஷன் நடக்குது. ஆன்டிபஸ் வாஸ் த ஒன் ஆஃப் த மார்ட்டியர்ஸ், இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் சூன் ஹி சேஞ்ச்ட் ஹிஸ் டாக்டிக்ஸ் அண்ட் பிகன் டு எக்ஸால்ட் த சர்ச். பாருங்களேன் என்ன நடக்குதுன்னா, இது வந்து ஒரு பயங்கரமான டாக்டிக்ஸ், பிசாசுடைய தந்திரம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, ஆதி அன்பை ஸ்லோவா போக்கணும். செகண்ட் வந்து பயங்கர பெர்சிக்யூஷன் நடந்துட்டு இருந்தது. இவங்களெல்லாம் கொலை பண்ணாவது பயப்படுவாங்களா, கொலை பண்ணாவது மனம் திரும்புவாங்களா, கொலை பண்ணாவது இவங்களை வந்து தேவனை விட்டுட்டு என் கூட வருவாங்களான்னு சொல்லி பிசாசு பார்த்தான். அப்படி இவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஏன்னா பெர்கமம் சபையில அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுக்கு அடுத்த பிளான், பிசாசோட பிளான் என்னன்னா, ஓகே சபையில சர்ச்சுக்குள்ள பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்துருவோம், சர்ச்சுக்குள்ள தேவையில்லாத அரசியலை கொண்டு வந்துட்டா சர்ச் கலப்படம் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வேலையை முடிச்சிடலாம். இன்னைக்கு நிறைய சபை அதுதான் பிரச்சனை. சர்ச்சுக்குள்ள எப்பப்போ உலக பிரகாரமான பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளால வந்துருச்சு, தட் இஸ் நாட் கால்ட் சர்ச். அது வந்து பிசாசோடைய தந்திரம். இந்த இடத்துல அப்படிதான் நடந்தது. ஆன்டிபஸ் வந்து நல்ல ஊழியக்காரர் கொண்டு பார்த்தான், யாரும் பயப்படல, யாரும் வந்து திருப்பி வந்து அந்த விசுவாசத்தை விட்ட மாதிரி தரல. உடனே அவனோட பிசாசோட பிளானை டாக்டிக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்றான்னா, அதே ராஜ்யா இருக்கும்போது த்ரூ கான்ஸ்டன்டைன் யுனைடெட் த சர்ச் அண்ட் த ஸ்டேட். அப்ப அந்த கான்ஸ்டன்டைன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார், அவர் ராஜா. ஆனா அவர் வந்து இந்த ரோமன்ஸ் வந்து ரொம்ப நல்ல ராஜான்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவர் தான் பெரிய பெரிய சர்ச்செல்லாம் கட்டினார். ஆனா அவர் ஆக்சுவலா பண்ண தப்பு பாருங்களேன், பிசாசு அவரை கொண்டு வந்து பயன்படுத்தி என்ன பண்ணாருன்னா, சர்ச்சையும் ஸ்டேட்டையும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டார். முந்தைய வந்து சபையும் கவர்மெண்ட்டும் தனித்தனியா தான் இருந்தது. கவர்மெண்டோ இல்ல பொலிட்டிக்கல் காரியங்களோ எதுவுமே சபைக்குள்ள வராது. இவர் என்ன பண்ணிட்டார், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டார். உள்ள சர்ச்சுக்குள்ள வந்து அரசியலை கொண்டு வந்துட்டார். எப்போ சபைக்குள்ள அரசியல் வந்ததோ பிசாசு உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதுதான் இங்க வந்து இந்த பெர்கமமோட மீனிங் வந்து, கமோஸோட மீனிங் வந்து மேரேஜ்னு அர்த்தம். The church got married with the world. அப்போ இன்னைக்கும் நம்ம சபையில அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சபையில அரசியல் பிரகாரமான காரியங்கள் இருக்குது, அதாவது கவர்மெண்ட் காரியங்கள்லாம் சபைக்குள்ள இருக்குது, தேவையில்லாத உலக பிரகாரமான காரியங்கள் சபைக்குள்ள இருக்குதுன்னா, we can easily understand that church is operated by Satan. I'm not saying, the Bible is saying. நம்ம பைபிளை டீப்பா படிச்சு பார்க்கும்போது தான் we would clearly know எங்கெங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு. அப்ப இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியணும், சபைக்குள்ள உலக பிரகாரமான காரியங்கள் இருந்துச்சுன்னா you will easily identify whether this church belongs to God, belongs to Christ or belongs to Satan. ஹல்லேலூயா. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இவர் சர்ச்சையும் ஸ்டேட்டையும், அதாவது சர்ச்சையும் கவர்மெண்ட்டையும் சேர்த்துட்டார். ஸ்பிரிச்சுவலையும் பொலிட்டிக்கலையும், ஸ்பிரிச்சுவல் பவர்ஸையும் பொலிட்டிக்கல் பவர்ஸையும் இந்த கான்ஸ்டன்டைன் வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறார். அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரோமன்ஸ் வந்து ரெண்டு இடத்துல அவங்களோட பவர்ஸ் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் பவர்ஸும் அவங்க தான், பொலிட்டிக்கல் பவர்ஸும் அவன் தான். Pope has the authority to dismiss any king. British ஓட கிங்கை கூட டிஸ்மிஸ் பண்றதுக்கு போப்புக்கு அத்தாரிட்டி இருக்கு. ஏன்னா he has that, அந்த ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அதனால அப்ப பாருங்களேன், அப்ப வந்து அந்த கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸும் சர்ச்சுக்குள்ள வந்துருச்சு. அதே மாதிரி தான் போப்பு வந்து he is the top most for the religious thing. அந்த அப்ப சர்ச் அண்ட் ஸ்டேட்டும் ரெண்டுமே சேர்ந்ததுனால
the church got defiled. பிசாசோட தந்திரம். And offered all kinds of increments for worldly people to come into the church. Constantine motivate was more political than religious. உள்ளால நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வந்தான். ரிலீஜியஸ் வட காரியத்தை காட்டிலும் நிறைய பொலிட்டிக்கல், இந்த மாதிரி இந்த ஹைராக்கி உள்ளால எலெக்ஷன்ஸ், சபையில இந்த மாதிரிலாம் பிரியுது இதெல்லாம் இந்த டாப் லெவல் ஹைராக்கிஸ்லாம் இருக்கணும், அப்படி இப்படி நிறைய அதுக்கு தான் மோர் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணான். He wished to weld with the Christians and pagans subject to into one people and to consolidate his empire. The result of this union was that two false and Pernicious doctrines crept into the church. இப்படி பண்றது நிமித்தம் ரெண்டு மோசமான டாக்டரின்ஸ் உள்ளால வந்தது. ஒன்னு என்னன்னா, ஒன்னு டாக்டரின் ஆஃப் பாம், அந்த பாலாமோட டாக்டரின் வந்தது. அந்த செகண்ட் த டாக்டர் ஆஃப் நிக்கோடமஸ். இதை தான் அந்த வசனம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். வெளிப்படுத்தல் 2:14-15 இதை குறித்து தான் போட்டிருக்கு. இது வந்து எப்படி வந்துச்சு நம்ம இன்னைக்கு பாக்குறோம், இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது கான்ஸ்டன்டைன் தான் அந்த சர்ச்சையும் அப்போ அந்த பொலிட்டிக்கல் பவரையும் இன்க்ளூட் பண்ற, ரிலீஜியஸ் பவர் அண்ட் பொலிட்டிக்கல் பவர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதை நினைச்சா அவங்க வந்து பயங்கரமா ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆக்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க, நான் எங்க கையில தான் எல்லா அத்தாரிட்டி இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி சேட்டன் ஸ்டார்டட் ரூலிங் த சர்ச். எவ்வளவு மோசமான காரியங்களை பாருங்களேன். இந்த பாலா மெத்தட் தான் அங்கேயும் அவங்க வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வாஸ் கிவன். அதுக்கப்புறம் இங்க நிக்கோடமஸோட பிளான் இந்த கான்ஸ்டன்டைன் மூலமாக தான் இந்த இடத்துல பயங்கரமாக எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த கான்ஸ்டன்டைன் எம்ப்ளாய்ட் வாஸ் given to the bishop of the church a number of imposing buildings called basilicas for conversions into churches. பெரிய பெரிய அப்பதான் சபைகள், அதாவது பெரிய பெரிய சர்ச், இந்த ரோமன் சர்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹை ரைஸ் பில்டிங், அந்த ஹை ரைஸ் டோம்பு மேல கிராஸ் இருக்கும், அதெல்லாமே ரோமன்ஸோட ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சஸ் அப்படிதான் இருக்கும். எல்லாமே இந்த ரோமன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல தான். ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஸ்டீப்பா இருந்து மேல போகும். இது எல்லாமே யார் கொண்டு வந்ததுதான், இந்த கான்ஸ்டன்டைன். அப்போ இது எல்லாமே பேசிலிகாஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் வந்து பேசிலிகா, அந்த ரோமன் கேத்தலிக்கோட சர்ச்சஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பேசிலிகாஸ். அப்போ இது எல்லாமே அவர் தான் இந்த பில்டிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு he also supplied super vestments for the clergy. அப்போ வந்து அவங்களுக்கு தான் புது புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கிளர்கிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், அதே மாதிரி பிஷப்புக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், அதே மாதிரி யாருக்கு அந்த மேல இருக்கிற அந்த சீஃப் அந்த அந்த அவருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடணும், அவங்களுக்கு இந்த மாதிரி ஆல்டர்ஸ் எப்படி இருக்கணும், பயங்கர கோல்டு ஜெம்ஸ் வச்செல்லாம் பயங்கரமான சர்ச் எல்லாம் கேட்டாங்க. அப்ப ஆக்சுவல் சர்ச்சோட கான்செப்ட் சோல்ல இருந்து மாறி பில்டிங்கு போயிருச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சபைன்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில சபை, நாம தான் அந்த சபையா இருக்கு. இன்னைக்கும் அதான் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, when the Christ, அதாவது தேவனுடைய வசனம் வந்து ஒவ்வொருடைய ஆத்மாவையும் தான் பலப்படுத்தணுமே தவிர சபையில உள்ள பில்டிங் பலப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்றோம், எப்படியாவது இதை அலங்கரிக்கணும். ஏன்னா கண்டிப்பா அங்க ஆண்டவர் கிடையாது. எந்த சர்ச்லயும் போனாலும் அங்க ஆண்டவர் இருக்க மாட்டார். எங்க 2-3 பேர் அவரோட நாமத்துல கூடுறாங்களோ அங்கதான் ஆண்டவர் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இங்க வந்து பில்டிங்கு கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அது வரைக்கும் வந்து ஒவ்வொரு ஆத்மா வந்து பலப்பட்டு கொண்டு இருந்தது. எப்போ இவங்க வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வர மணி எல்லாமே அதுக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆத்மா என்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வசனம் போனா அவங்களுக்கு வசனத்தை பத்தி கவலையே இல்லை. அவங்களுக்கு வந்து பெரிய பில்டிங்கா இருக்கணும், பிளஸ் பொலிட்டிக்கல் பவர்ஸ்லயும் இருக்கணும். எனக்கு வந்து இந்த பதவி, இன்னைக்கு சபைக்குள்ள பதவி வெறி பிடிச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆல் ஆர் கண்ட்ரோல் பை சேட்டன். I'm sorry to say, this is what the word of God says. பதவிங்கிற காரியங்கள் வந்து சபைக்குள்ள வந்தாலே முடிஞ்சது. இதெல்லாமே பிசாசுடைய பயங்கரமான தந்திரம். ஹல்லேலூயா. அப்படி முடிஞ்சது என்ன நடக்குது அந்த மாதிரி. அப்புறம் செனுசஸ் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட். அப்போ அந்த ஸ்டைல் ஆஃப் வர்ஷிப் வந்து அவங்க அப்பதான் மாத்துறாங்க. இந்த ஆர்டர் ஆஃப் வர்ஷிப் இப்படிதான் பண்ணணும், இதே மாதிரிதான் எல்லா வாரமும் இப்படியே தான் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ரெக்கார்டட் டேப் மாதிரி போயிட்டே இருக்கணும். இதுபடிதான் வர்ஷிப் பண்ணணும். அவங்களுக்குள்ள அந்த ப்ரீ டிஃபைன் எல்லாமே பண்றாங்க. நாட் த வர்ஷிப் இன் ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட். இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம் அப்படிதான் வந்தது. அப்போ இப்படிலாம் கொண்டு போய் வந்தது. இவர் பார்க்கும்போது கிறிஸ்டியன்ஸ்க்கு பயங்கர சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தது. நிறைய சர்ச்சஸ்லாம் நிறைய பெரிய பெரிய சர்ச்சஸ்லாம் கேட்டாங்க. ஆனா ப்ராப்ளம் வந்து பிசாசு அவரை பயன்படுத்தி பிசாசோடைய காரியத்தை உள்ளால கொண்டு வந்துட்டான். அதான் ப்ராப்ளம். இன்னைக்கு வந்து இது கான்ஸ்டன்டைனை குறித்து நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க. ஃபைன், ஏன்னா அவர் தான் ஏன்ஷியன்ட் பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய பாதுகாத்தார்.
ஒரு சைடு அவர் பண்ணது கரெக்ட். ஆனா ஆவிக்குரிய ரீதியில அவருக்கு ஐடியாவே இல்லாததுனால பிசாசானவன் இவரை அழகா யூஸ் பண்ணி உள்ளால பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸை கொண்டு வந்துட்டான். அதனால சபை முடிஞ்சது. சபையோட ஆக்சுவல் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத்ல இந்த மாதிரி எல்லாமே அந்த அந்த அதாவது அவங்க எடுக்கிற முடிவு மாதிரி அந்த மாதிரி வந்துருச்சு. The character of the preaching was changed and the great pagan festival was adopted but with little alteration. அப்போ அந்த பேகன் ஃபெஸ்டிவலை அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இந்த சபைக்குள்ள நம்ம சில ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லி நீங்கள் நான் பார்க்குறோம். நான் இந்த சம்பவத்தை மட்டும் கொண்டு வந்து முடிச்சுட்டேன். எப்படி கிறிஸ்மஸ் எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய அப்போ வந்து விக்கிரகத்துக்கு கொண்டாடுற சில ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருந்தது. அப்போ இந்த வின்டர் சால்ஸ்டிஸ் வந்து சம்மர் சால்ஸ்டிஸ் வந்து ஜூன் 21 வரும். அதான் லாங்கஸ்ட் டே. ஷார்டஸ்ட் டே வந்து டிசம்பர் 21. அதான் வந்து நம்ம சன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அன்னைக்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அது ஒரு 4 days கிட்ட வரும். அப்போ ஒரு பேகன் வர்ஷிப், அதாவது அந்த பேகன் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்தது. ஹல்லேலூயா. டு ப்ளீஸ் த பேகன் மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச். அன்னைக்கு அதாவது அந்த நாட்கள்ல நிறைய பேர் வந்து இந்த பேகன், அதாவது இந்த பேகன் சொல்லும் போது இந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்கள நம்ம வந்து சரி அவங்க மனசு புண்பற்றக்கூடாது, அவங்களும் சபைக்குள்ள வரணும், அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காக அப்பதான் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுல இன்ட்ரடியூஸ் பண்ணதுதான் அப்போ வந்து சூரிய கடவுளை வணங்குற ஒரு நாள் வந்து 25வது டிசம்பர். பாருங்களேன், the 21st December, which is the shortest day in the year, and it is not until the 25th day begins with a long lengthen. அது 25th வரைக்கும் அது கொஞ்சம் ஷார்ட்டர், அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் லாங்கஸ்ட் டேவா போகும். என்னைக்கு அந்த லாங்கஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு தான் பர்த்டே ஆஃப் சன் காட்னு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? சூரிய கடவுளுக்கு அன்னைக்கு தான் பிறந்த நாள் சொல்லி கொண்டாடுறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கான்ஸ்டன்டைனும் அவங்க ஃபார்ம் பண்ணிருக்கிற அந்த கவர்மென்ஷியல் டீம் எல்லாமே சேர்ந்து சரி எப்படியாவது வந்து இது வந்து அது வரைக்கும் அந்த சூரிய கடவுளை வணங்கிட்டு இருந்த மக்களுக்கு எல்லாம் ப்ளீஸ் பண்ணும், அவங்களும் சர்ச்சுக்குள்ள கொண்டு வரணும். அதாவது இவர் ஃபார்ம் பண்ண சர்ச்சுக்குள்ள கொண்டு வரதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, உடனே சரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சன் காட சன் ஆஃப் காட்னு மாத்திடலாம். SON ஆஃப் காட், சன் ஆஃப் காட்னு மாத்திட்டு அது வரைக்கும் யூஸ்வலா இயேசு கிறிஸ்து பிறந்த டைம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் தான் இருக்கணும். ஏன்னா வந்து அந்த பனி டைம்ல, அதாவது இந்த டிசம்பர் டைம்ல பனியான காலத்துல வந்து அதாவது மேய்ப்பர்கள் வந்து வெட்டாந்தரையிலோ அல்ல நைட்லயோ அவங்க படுக்க மாட்டாங்க. டிசம்பர் டைம்ல கண்டிப்பா இருக்காது. ஸோ ஏப்ரல் தான் அப்ராக்சிமேட்டட் டைம். அதுதான் நமக்கு நல்லாவே அது வரைக்கும் அவங்க அப்படிதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க தான் சரி இனிமேட்டு அதெல்லாம் கொண்டாட வேண்டாம், இந்த சன் காட அந்த சூரிய கடவுளை நம்மளுடைய தேவனுக்கு ஒப்பிட்டு, ஏன்னா அவர் சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அவரோட வசனம்லாம் இருக்கு. இது வந்து சபையில முடிவு பண்றது இவங்க சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் சபையில இருக்கு. சரி அதனால என்ன பண்ணுவோம், நீங்க இது வரைக்கும் நீங்க வந்து அதாவது சூரிய கடவுளுக்கு வணங்கிட்டு இருந்த அந்த டிசம்பர் 25th அன்னைக்கு நம்ம 25th அன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் தான் பிறந்தாருன்னு சொல்லிட்டு அந்த டேவை மாத்திடுவோம். பாருங்களேன் எப்படி ஹிஸ்டரி எப்படி மாறுது பாருங்களேன். ஸோ நம்ம ஏன் இவ்வளவு டீப்பா போறோம்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய டெப்த்ஸ் இருக்கு. அப்போ எங்கெங்க ஹிஸ்டரி ஆல்டர் ஆச்சு, எப்படிலாம் ஆல்டர் பண்ணாங்க, சர்ச் பில்டிங்ஸ் எப்படி வந்துச்சு, சர்ச்சுக்குள்ள எப்படி வந்து இந்த பொலிட்டிக்கல் பவர்ஸ் எப்படி வந்தது, இட்ஸ் ஆல் சேட்டனோட காரியங்கள். நம்ம இன்னைக்கு இன்டைரக்டா நம்ம வந்து இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற அதாவது வருஷத்துல ஒரு நாள் நம்ம வந்து டிசம்பர் 25th மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும் பொழுது இந்த சூரிய கடவுள் வணங்குற நாள் அன்னைக்கு தான் டிசம்பர் 25th அன்னைக்கு தான் இவங்க தான் அந்த ஆல்டரேஷன் பண்ணது. ஏப்ரல் இல்லாத வரைக்கும் அவங்க வந்து ஞாபகாட்சமா அதாவது ஒரு 200 AD வரைக்கும் அவங்க ஞாபகாட்சமா வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் அவங்க மாத்தி டிசம்பர் 25th சூரிய கடவுளை வணங்குற நாள் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு மாத்தினது இவங்க தான். ஹல்லேலூயா. பாருங்களேன் எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. சபை எப்படி ஒரு ரிவைவல் இருந்த சபை நாளடைவில் போக இந்த கான்ஸ்டன்டைன்ல ஒரு 350 AD அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது 350-400 ADல சர்ச் பில்டிங்ஸ் பயங்கரமா வர ஆரம்பிச்சு, சர்ச்சுக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் பவர்ஸ் பயங்கரமா இருந்தது. ஆனா இவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து சபையை உடைச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் சபையை அடிச்சிட்டு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பிசாசுடைய தந்திரம் எப்படின்னா, சரி இப்படிலாம் அடிச்சா இவங்க வந்து இது பண்ற மாதிரி தெரியல, நம்ம அழகா பொலிட்டிக்கல் பவர்ஸ் உள்ளால கொண்டு வந்துட்டா சபை தானா உடஞ்சு போயிடும். இவங்க எல்லாமே அந்த சோல் வினிங்க விட்டுட்டு பில்டிங் வினிங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது பில்டிங்ஸை பயங்கரமா அப்படி கட்டணும், இதுக்குள்ளால பெரிய
நிக்கோலடைன்ஸோட டீச்சிங்ஸ் கொண்டு வரும். நிக்கோலடைன்ஸ் டீச்சிங் தான் அந்த அந்த ஹைரார்கி, அந்த ஆர்ச் பிஷப்பு, கிளர்கி, அந்த போப்பு, அந்த 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 காரியங்கள் அதுக்கு தான் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பேகன் இது ஃபெஸ்டிவல் அப்படிதான். அந்த ஈஸ்டரும் அப்படிதான் வந்தது. ஹல்லேலூயா. அதை குறித்து உள்ள ஹிஸ்டரி நிறைய இருக்கு. சரிங்களா? So with this I want to conclude. I hope you are blessed. So how many are really blessed? நீங்க நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். I supposed to finish by in 30 minutes, but the Holy Spirit is leading us. நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் பேசினால I cannot stop. ஏன்னா இதை நம்ம ஒரு சபையை குறித்து நம்ம பேசும்போது மணிக்கூர் கணக்கில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். So we need to understand the history behind this. So write it down, spread the news across so the people. ஸோ அதனால நீங்க டிசம்பர் 25 அன்னைக்கு ரொம்ப அப்படியே நீங்க ஸ்டிஃபா இருக்கக்கூடாது. we know that Christ has came down. அன்னைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை மட்டும் நீங்க ரிமெம்பர் பண்ணி நீங்க ஆராதிங்க. மற்றவங்களுக்கு காஸ்பல் சொல்றதுக்கு அருமையான ஒரு நாளாவா இருக்கும். ஸோ தேவனை துதிக்கிறேன், மகிமைப்படுத்திருக்கேன். இந்த பெர்கமோ சபை, if you're really blessed to say amen to us, may God's name alone be glorified. ஏன்னா நாமும் ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. So those people watching us on Facebook, if you're really blessed, share this video to your friends so that let them be blessed. Hallelujah. Let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. பெர்கமோ சபையில நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் நினைவு கூறுகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களோட கூட இருந்ததுக்காக நன்றி தகப்பனே. எப்படி சபை ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ல போய் மாட்டிக்கிச்சு நம்ம பார்த்தோம். ஆண்டவரே, இன்னும் நிறைய சபைகள் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்குது. Let them be set free in the name of Jesus. உங்களுடைய வார்த்தையை கொண்டு அவர்களை திருப்பி உருவாக்குங்க. அவங்க பண்ணிட்டு இருக்க காரியங்கள் எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வர கிருபை தாங்க. அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் சபைக்குள்ள இருக்க முடியாது. Let there be a spiritual influence only through the Holy Spirit, not through the people. உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க பலப்படுத்துங்க. ஆவிக்குரிய ரீதியில அவங்க உருவாக்கப்படட்டும். சகல துதிகான மகிமையை மாட்சி மேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். Thank you so much for joining in.